இல்ல இஷ்யூ பேஸ்டுல நீங்க சொல்றதெல்லாம் பிஜேபி ஆதரிக்கிற ஒன்றை சீமான் எதிர்க்கிறார். இல்லன்னு சொல்ல. அதெல்லாம் லாஜிக்கா எனக்கும் புரியுது, மக்களுக்கும் புரியும். ஆனால் ரஜினியை சந்திக்க வைத்ததாக இருக்கட்டும், அண்ணாமலை திடீர்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறது கரெக்ட். அவருக்காக நான் ஆதாரத்த குடுக்குறேன்றது. நண்பர் சீமான்னு எச் ராஜா சொல்றதா இருக்கட்டும். நீங்க அடிக்கடி திரு சீமானை ஆதரிக்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே ரூட். இன்னைக்கு பெரியாரை விமர்சிப்பதற்கான ரூட்ட போட்டு குடுத்ததுல நீங்களுமே இருக்கீங்க. அப்படின்னு சொல்றாங்க சிலர். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவனும் அல்ல ரவீந்திரன் துரைசாமி. விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நான் தந்தை பெரியாருக்கு நன்றி உணர்வு உள்ளவங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டேன். அதை நான் எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் சொல்லதுக்கு எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஐயா தாளிங்க நாடார் தொண்டேன். அதையும் நான் மறைச்சு பேசல. அப்போ தவறு யார்கிட்ட இருக்குது? நாடார் சமூகத்தின் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் சோகால்டு பெரியார்கிட்ட தான் இருக்குது. கொஞ்சமாவது உனக்கு மனச்சாட்சி இருந்தேன்னா சுப்பிரமணிய சாமி சொன்னது நடக்கல, இலகணேசன் சொன்னது நடக்கல, சத்திரியன் குருமூர்த்தி சொன்னது நடக்கல. ரவீந்திரன் துரைசாமிங்கிற நாடார் சொன்னது மோடிட்ட நடந்துக்கிறத நீ மதிக்கணுமா, எழுதணுமா, வேண்டாமா? அப்ப உனக்கு ஒரு நாடார் சாதிச்சதை சொல்றதுக்கு உனக்கு வன்மமும் காழ்ப்புணர்ச்சி இருக்கு. நீ என்ன பெரியாரிஸ்ட்? கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு கைக்கூலியா இருக்க நீ பெரியாரிஸ்ட் இல்ல. நீ கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு கைக்கூலியா இருக்கிற. அதனால ரவீந்திரன் துரைசாமி RSS பாக்குற. பாஜகவுக்குள்ள ரவீந்திரன் துரைசாமி ஒரு தாழ்நிலை நாடார் தொண்டன் எந்த இடத்திலும் தன் உருவத்தை இழக்காம மனசுல பட்டதை ஒரே மாதிரி பேசக்கூடிய தன்மை கொண்டவன் சாதிச்சதை உனக்கு ஒத்துக்கிட மனசு இல்லைன்னா என்ன பெரியாரிஸ்ட், என்ன பெரியார் தொண்டை, என்னத்தை பெரியார படிச்ச?